தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன். எங்களை படைத்து பராமரிக்கின்ற பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவா, உமது வார்த்தை வழியாக எங்களை சந்தித்து எங்களில் ஒருவராக மாறி எங்களை ஆசீர்வதிக்கிற மேலான அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வகுப்பை நாங்கள் உமது திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. உமது பிறப்பை பற்றிய செய்திகளை நாங்கள் அலசி ஆராய்ந்து தியானிக்கும் போது இவையெல்லாம் எங்களுடைய ஆழ்மனதில் பதிந்து எங்களுடைய வாழ்க்கை மாற்றமாக மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக பயன்படுத்துவீராக. ஆசீர்வாதமாய் இருக்க செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமீன். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பான சகோதரர்களே, இன்று நாம் விவிலிய பாடமாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். அதனுடைய விளக்கங்களை படித்து கொள்ள முயற்சிக்கின்றோம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். இந்த பகுதியை த ஃபீஸ்ட் ஆஃப் எப்பிஃபனி அன்று வாசிக்கப்படுகிறது. அப்போது இந்த எப்பிஃபனி என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று நாம் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். எப்பிஃபனி என்றால் எப்பிஃபென்சியா என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால் தோன்றுதல், ஒளிரும் வெளிச்சத்தில் தோன்றுதல், வெளிப்பாடு, தெய்வீக மகிமையுடன் வெளிப்படுதல் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைக்கு பொருளாக சொல்லப்படுகிறது. எல்லோரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படி பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை, ஒளியாக தோன்றிய ஆண்டவருடைய வருகை நம்முடைய மத்தியிலே ஒளியாக வந்தது. ஒளியாகி ஆண்டவர் நம்முடைய மத்தியில் ஒளியாக தோன்றுகிறார் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. இந்த எப்பிஃபனி என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ஆழ்ந்து சிந்திக்கும் போது 2 வகையிலே எப்பிஃபனியை நாம் கொண்டாடுகின்றோம். முதலாவதாக கடவுளுடைய அருள், கடவுளுடைய மீட்பு, கடவுளுடைய ஒளி எல்லா மக்களினங்களுக்கும் வெளிப்பட்டது. அது ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய இன்கார்னேஷன், அவருடைய மனித அவதாரம். இதைதான் முதல் எப்பிஃபனியாக நாம் பார்க்கிறோம். 2ஆவதாக பார்க்கும்போது ஆண்டவருடைய 2ஆவது வருகை, ஆண்டவர் இனியும் வருவார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். அந்த 2ஆம் வருகையை மகிமையோடு வருவார் என்று சொல்லக்கூடிய அந்த இறை வார்த்தையை சிந்திக்கக்கூடிய எப்பிஃபனியை 2ஆவதாக நாம் பார்க்கிறோம். இதை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி
அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். அன்பானவர்களே, ஆண்டவர் வருவார் என்று விரும்பி காத்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார் என்பதுதான் இரண்டாவது எப்பிபனியாக நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்தி, அதாவது புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகள் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இதை மத்தேயு நற்செய்தியாளர் 5 பகுதிகளாக பிரித்து காட்டி நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். எத்தனை பகுதி? 5 பகுதிகளாக நம்மை அழைத்து சிந்திக்க விடுக்கின்றார். எனவே இந்த 5 பகுதிகளையும் பார்க்கும்போது உண்மையிலே இதில் இருக்கக்கூடிய இறையியல் உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகின்றார் புனித மத்தேயு. முதல் பகுதியாக ஞானிகளுடைய வருகையை பற்றி சொல்லப்படுகிறது. ஞானிகளுடைய வருகை, எங்கிருந்தோ வருகின்ற மக்கள் ஆண்டவரை இனம் கண்டு பறைசாற்றுவதற்காக கடந்து வருகிறார்கள். 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக ஏரோதனுடைய கலக்கம். ஏரோது கலங்கிய போது அந்த நாடு முழுவதும் கலங்கியது என்று விவிலியம் சொல்லுகின்றது. அந்த ஏரோதனுடைய கலக்கத்தை பற்றி இரண்டாவதாக சொல்லப்படுகிறது. அதோடு இணைந்து மறைநூல் அறிஞர்களையும் தலைமை குருக்களையும் அவர் அழைத்து ஆலோசனை செய்வதையும் பார்க்கிறோம். அதை 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஞானிகளோடு ஏரோது அரசன் வேண்டுகோள் விடுக்கிறார். என்ன வேண்டுகோள்? நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை, மீட்பராக பிறந்துள்ள மெசியாவை கண்டு வணங்கிய பிற்பாடு என்னிடம் திரும்பி வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார். அதை 2ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகளிலே பார்க்கிறோம். நான்காவதாக குழந்தையை ஆராதிக்கின்றார்கள். அந்த ஞானிகள் குழந்தையை நெடுஞ்சான்கிணையாக விழுந்து ஆராதிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே நம்ம 9 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது 5ஆவதாக ஞானிகள் திரும்பி செல்வதை பார்க்கிறோம். அது 12ஆவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படியாக 5 கட்டங்களாக மத்தேயு நற்செய்தியாளர் இந்த பகுதியை நமக்கு விரித்து காட்டுகின்றார். இதிலே 1, 3, 4 கருத்துக்களை பார்க்கும்போது அங்கு வொர்ஷிப், அதாவது வணங்குதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அதிலே ஒரு கிரேக்க மொழி வணங்குதல் அல்லது வொர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ப்ரோக்சியேனிங் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, கிரேக்க மொழி வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய பொருள் டு வொர்ஷிப், டு bow down, டு prostrate oneself. இதை பார்க்கும்போது வணங்குதல், முன்னிலையில் கீழ்ப்படிதல், மண்ணில் விழுந்து பணிதல், தாழ்மையுடன் தலை வணங்குதல் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். இப்படி பார்க்கும்போது அந்த ஞானிகள் அவரை வணங்கினார்கள். வணங்குவதற்காக அவர்கள் வருகை தந்தார்கள். இன்று நாம் எல்லோரும் ஆலயத்தில் நுழையும் போது ஆண்டவரை வணங்குவதற்காக, ஆண்டவரை வணங்கி ஆராதிப்பதற்காக வருகின்றோம் என்ற உணர்வை முன்கூட்டி இவர்கள் நமக்கு தருகின்றார்கள். இந்த வார்த்தையினுடைய இறையியல் சிந்தனைகளுக்கு கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்திய ஒரு 3 கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார் மத்தேயு நற்செய்தியாளர். முதலாவதாக பார்க்கும்போது இந்த வார்த்தை இயேசுவை ஆராதிப்பதற்காக சொல்லப்படுகிறது. இயேசுவை ஆராதித்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த ஞானிகள் அவரை ஆராதித்தார்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 2,
11 சொல்லப்படுகிறது. வாசிப்போம். 2:11. வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். அதன் தாய் மரியாள் வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். அப்போ நம்ம ஆலயத்திற்குள்ள வரும்போது அந்த உணர்வோட ஆலயத்திற்குள் வருகிறோம் என்றால், ஆண்டவரை வணங்க வந்தோம் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது என்றால், உண்மையிலே ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இப்போ ஆலயத்திற்கு நுழையும் போது நான் ஆண்டவரை வணங்க வந்தேன் என்ற உணர்வை அவர்கள் தருகின்றார்கள். இரண்டாவதாக பார்க்கும்போது, உயிர்த்த ஆண்டவரை சீடர்கள் கண்டபோது ஆண்டவரை வணங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. வாசிப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 28 பார்க்கிறோம். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றிக்கொண்டு பணிந்து நின்றார்கள். இதே உணர்வு நமக்கும் வர வேண்டும். ஆலயத்துக்கு நுழையும் போது ஆண்டவருடைய காலடிகளை பற்றி கொண்டு தாழ்ந்து பணிந்து கொண்டு நாம் அவரை வணங்க வேண்டும் என்பதை ஞானிகள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள், சீடர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். மூன்றாவதாக பார்க்கும்போது, இயேசு அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை உருவிடுகின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 4:10 அவர் சோதனைக்கு உட்பட்ட போது சாத்தானுக்கு அவர் சொல்லுகிறார், உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவரை மட்டும் ஆராதிப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவரை மட்டும் ஆராதிப்பாயாக என்று சொல்லப்படுகின்ற இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துவோம். இதில் இரண்டாவதாக பார்க்கும்போது, பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அடோரேஷன், அதாவது உடல் அளவிலும் ஆத்மீக அளவிலும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க வருகிறோம் என்பதனுடைய அடையாளத்தை இவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். யார் சுட்டி காட்டுகிறார்கள்? இந்த ஞானிகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். மூன்றாவதாக, வொர்ஷிப் இன் ஹெவன், ஆண்டவரை விண்ணகத்திலே ஆராதிக்கின்றார்கள். விண்ணக தூதர்கள் அவரை ஆராதிக்கின்றார்கள். அதை சுட்டி காட்டுவதற்காகவும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதாக நற்செய்தியாளர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இங்கு இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக 3 ஞானிகள் வருகிறார்கள். 3 ஞானிகள் வருகிறார்கள். அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? அவர்கள் இப்படி சொல்லப்படுகிறது, வைஸ் மென் ஃப்ரம் ஈஸ்ட், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வருகிறார்கள். சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. அந்த கிழக்கில் உதித்த சூரியனை நோக்கி கடந்து வருகிறார்கள். கிழக்கில் பிறந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அவர்கள் கடந்து வருகிறார்கள். இந்த ஞானிகளை மேகி என்று அழைப்பார்கள். இதனுடைய பொருள் என்னவென்று பார்க்கும்போது, இவர்கள் ஜோதிடர்களாக கருதப்பட்டார்கள். கனவினுடைய பொருளை எடுத்துரைப்பவர்களாக கருதப்பட்டார்கள். எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். மாயை மந்திரங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள். அப்போ இந்த ஞானிகளை பற்றி சொல்லும்போது, இந்த ஞானிகள் இப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள்தான் ஆண்டவராகிய கிறிஸ்துவை இனம் கண்டுகொண்டு எதிர்பார்க்கப்பட்ட மெசியா பிறந்தார் என்று அறிந்து கொண்டு ஆண்டவரை வணங்க, ஆராதிக்க, சந்திக்க அவர்கள் வருகின்றார்கள். இங்கு இவர்கள் வான சாஸ்திரிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். இவங்க எல்லாருமே வானத்தை பார்த்து கொண்டே இருப்பார்களாம். ஏதாவது அடையாளங்கள் வருகிறதா, வித்தியாசமான கோள்கள் உருவாகிறதா, வித்தியாசமான நட்சத்திரங்கள் வருகிறதா என்று பார்ப்பார்கள்.
அதிலிருந்து அவர்கள் எதை கற்றுக்கொள்வார்கள் என்றால், இதோ ஒரு மனிதர் தோண்டப் போகிறார், இதோ ஒரு பெரிய மனிதர் இறக்கப் போகிறார் என்பதையெல்லாம் கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் பழங்காலத்திலே பெரும் மனிதர்கள், அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய இறப்பு, இவையெல்லாம் இந்த நட்சத்திரங்களை கணித்து கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அமன்பானவர்களே, இந்த ஞானிகளுடைய வரவு ஆண்டவரை தரிசிப்பதற்காக, ஆண்டவரை வணங்குவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பார்க்கும்போது இந்த ஒளி, ஆண்டவராகிய கிறிஸ்து ஒளியாக இந்த உலகத்திலே பிறக்கிறார். இந்த ஒளி பல இடங்களிலே முன்கூட்டி அறிவிக்கப்பட்டது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வார்த்தைகளிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. வாசிப்போம். ஏசாயா 60:1 வசனம் வாசிப்போமா? எழு, ஒளி வீசு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது, உன்மேல் உதித்துள்ளது. இந்த மத்தேயு நற்செய்தியாளர் நம்ம முதல் வகுப்புல கேட்டதை போல மத்தேயு நற்செய்தியாளர் பழைய ஏற்பாடிலிருந்து பல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இங்கு நிறைவேறுகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நிகழ்வாக சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். இதோ இந்த ஒளி மண்ணில் தோன்றியது என்று ஏசாயா இறைவாக்கினருடைய வார்த்தையை சுட்டி காட்டிக்கொண்டு இதோ இங்கு நிறைவேறுகிறது என்று அவர் எடுத்து காட்டுகின்றார். இன்னும் இந்த விண்மீனை பற்றி பார்க்கிறோம். 2:2 அதிகாரம் 2வது வசனத்திலே இந்த விண்மீனை பற்றி சொல்லப்படுகிறது. இது மெசியாவின் பிறப்பை அடையாளமாக காட்டிய ஒரு விண்மீன் என்று சொல்லப்படுகிறது. மெசியாவினுடைய பிறப்பை அடையாளமாக காட்டிய ஒரு விண்மீன் இந்த விண்மீன். அதாவது the sign of Messiah's birth, மெசியாவினுடைய பிறப்பினுடைய அடையாளமாக இந்த விண்மீன் தோன்றியதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் பல நிகழ்வுகள் நடக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கிறோம். அதே போல ஆண்டவருடைய விண்மீன் நம்முடைய மத்தியிலே என்றும் தோன்றி இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே இருக்கிறது என்பதை இது வெளிக்காட்டுகின்றது. நம்முடைய இல்லங்களிலெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது நட்சத்திரங்களை தூக்கி விடுகிறோம். எதற்கென்றால் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்க்கும்போது அந்த இல்லத்திலே, அந்த இடத்திலே ஆண்டவர் பிறந்தார் என்ற செய்தியை சுட்டி காட்டுகின்றது. அந்த நட்சத்திரம் நின்ற இடத்திலே அந்த ஞானிகள், சீடர்கள், அந்த ஞானிகள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை தரிசித்தார்கள். அப்படி என்றால் நாமும் ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்களை அலங்காரம் செய்து கட்டும்போது இந்த இடத்திலே, இந்த வீட்டிலே, இந்த நிறுவனத்திலே இயேசு பிறந்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும். இதைதான் மத்தேயு நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகின்றார். இது கடவுள் பிரபஞ்ச அடையாளங்களை கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த மீட்பு திட்டத்திலே பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்களை எல்லாம் இங்கு கிறிஸ்து பிறப்பிலே நாம் பார்க்கிறோம். நட்சத்திரம் தோன்றுகிறது என்றால் பிரபஞ்சத்தினுடைய ஒரு கோள் இங்கு தோன்றுகிறது கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய அடையாளமாக. இது வானசாஸ்திரிகள் வழிகாட்டப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இந்த ஒளி அல்லது இந்த ஸ்டார், இந்த நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டியது மட்டுமல்ல, ஆண்டவரை வணங்குவதற்கும் அவர்களுக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுத்தது. ஆண்டவரை வணங்குவதற்கு அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியது மட்டுமல்ல, இந்த விண்மீன் யூதர்களுக்கு தவிர முதலில் யூதர்களுக்கு வெளிப்படவில்லை. எங்கோ இருந்த மக்கள் அதை உணர்ந்து கொண்டு வந்தார்கள். பல வேளைகளிலே
நாமும் எல்லா நாளும் ஆண்டவருடைய திருப்பலியிலே பங்கேற்கிறோம், ஜெபத்திலே பங்கேற்கிறோம், ஜெபமாலைகள் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவரை உணர்ந்து கொள்ள மறந்து போகிறோம். ஆனால் எங்கோ இருக்கக்கூடிய மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர்கள் இயேசுவை பறைசாற்றுவார்கள். அப்போது நாம் பல வேளைகளிலே வெட்கப்பட்டு போவோமோ என்று பயர வேண்டிய சூழல் இன்று நமக்கு இருக்கிறது. எனவே இந்த ஞானிகள் புற இனத்தவராக இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். அன்று பரிசேயர்களாக சதுசேயர்களாக தோரா என்ற புத்தகத்தை வாசித்தார்கள், தியானித்தார்கள், விளக்கங்கள் கொடுத்தார்கள், சட்டங்களை தியானித்தார்கள், சட்டங்களை கடைபிடித்தார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய வரவை புரிந்து கொள்ளவில்லை. இன்று நாமும் ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு, ஆண்டவரை அனுபவிப்பதற்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றோம். கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய மீட்பு திட்டத்தை இந்த ஒளி வழியாக, இந்த விண்மீன் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதை தான் நாம் முதலில் வாசித்தது போல ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்திலே தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. இன்னும் பார்க்கும்போது இதிலே 3 ஞானிகள் 3 காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். எத்தனை காணிக்கைகள்? 3 காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். எதெல்லாம்? பொன், தூபம், வெள்ளைப்போளம். பொன், தூபம், வெள்ளைப்போளம். இதற்கு இறையியல் அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த பொன் என்பது அன்றைய காலகட்டத்திலே பொன் அரசருக்குரியது. யாருக்குரியது? அரசருக்குரியது. பொன் அரசருக்குரியது. எனவே விலை மதிப்புள்ளதும் அரசருக்கு உரியதுமாகிய அந்த பொன்னை அரசருக்கு காணிக்கையாக கொடுப்பதற்காக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அரசருக்கு உரிய காணிக்கையை அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அப்போ இந்த மெசியா, பிறந்த மெசியா அரசராக அவர்கள் கண்டார்கள். நாமும் அவரை அரசராக பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக தூபம். இது குருத்துவத்தினுடைய அடையாளம். நம்ம பலி செலுத்தும் போது தூபம் பயன்படுத்துகிறோம். புகை வழியாக நம்ம ஜெபங்கள் ஆண்டவரிடம் எடுக்கப்படுகிறது. வழிபாட்டிலே பயன்படுத்தக்கூடிய இந்த வாசனை பொருட்கள் குருத்துவத்தினுடைய அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது என்றால், முதலில் பிறந்த குருவும் என்றென்றைக்கும் குருவாக இருப்பவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர் நித்திய குரு என்று கண்டுகொண்டு அவருக்கு காணிக்கை செலுத்துவதற்காக இந்த தூபத்தை கொடுக்கிறார்கள். மூன்றாவதாக வெள்ளைப்போளம். இந்த வெள்ளைப்போளம் இறப்பினுடைய, தியாகத்தினுடைய அடையாளம். அந்த தியாகத்தினுடைய அடையாளம். இந்த மெசியா உலக மக்களுக்காக, எனக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக இதோ பிறந்திருக்கிறார். மட்டுமல்ல, அவர் இறப்பதற்குமாக வந்திருக்கிறார் என்பதை நினைவூட்டுகின்ற அவருடைய இறப்பை முன்கண்டு கொண்டு அவர்கள் காணிக்கையாக இந்த வெள்ளைப்போளத்தை சமர்ப்பிக்கிறார்கள். அமன்பானவர்களே, இந்த மத்தேயு நற்செய்தியினுடைய 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே அநேக இறையியல் சிந்தனைகளை கடவுள் நமக்கு தருகிறார். இதை நம்முடைய மனதிலே கொண்டு நாம் சிந்திப்போம், தியானிப்போம். இனி வருகின்ற அடுத்த வகுப்பிலே இதை போன்று ஆண்டவர் மீட்பு திட்டத்திலே என்னென்ன செயல்படுத்தவிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த வகுப்புகளை பார்க்கும்போது ஆண்டவரோடு கொஞ்சம் கூட இணைவதற்கும், அவரை கொஞ்சம் கூட ஆராதிப்பதற்கும், கொஞ்சம் கூட ஆண்டவரோடு பழகுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த வகுப்பை நாம் எடுத்துக்கொள்வோம். எனவே இந்த வகுப்பின் வழியாக கிடைத்த அந்த அருள்வரங்களை ஆண்டவருடைய முன்னிலையிலே நம்மை சமர்ப்பித்து ஏற்றுக்கொள்வோம். அவ்வாறு தூய மனிதர்களாக மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அனைவரும் கண்களை அடைப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஞானிகளுடைய வருகை எங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தந்திருக்கிறது. அவர்கள் தூய வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் மாதிரியாக இருந்தார்கள். இறைவா, அவர்கள் உம்மை வணங்கினார்கள், ஆராதித்தார்கள். ஆண்டவரே, உம்மை
உமக்கு பரிசுகளை தந்தார்கள். அதே உணர்வோடு நாங்கள் ஆலயத்திலே நுழையும் போதும் பிறரை சந்திக்கும் போதும் உமது உணர்விலே வாழ, உமது ஆசீர்வாதத்தை பெற்று வாழ எங்களுக்கு வல்லமை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதோ இந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து காட்டுவதற்கும், இதை வாசிக்கும் போது இதனுடைய உண்மையான பொருளை உணர்ந்து கொண்டு வாசிக்கவும் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க.